பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வழங்கப்படும் இலவச பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். சாமானிய மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழே குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை இலவசமாக வழங்கி வருது. அரசு இப்படி இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை சமீப காலமாக வெளி மாநிலங்களுக்கு கடத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இப்படி கடத்தக்கூடிய பொருட்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கும்போது அரிசியை தான் அதிக அளவில் வெளி மாநிலங்களுக்கு கடத்தி போகிறாங்க. அப்படி எந்தெந்த மாநிலங்களுக்கு கடத்தல் சம்பவங்கள் அதிகமாக நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆந்திரா மற்றும் கேரளா இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் அரிசி கடத்தல் ரொம்பவே அதிகமாக நடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசியை இந்த அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மில்லை வைத்து அந்த அரிசியை பாலிஷ் செய்து கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கும் அதிகமாக விலையை நிர்ணயம் செய்து வித்துட்டு வராங்க. இது போன்ற கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சு வருது. இந்த கடத்தல் சம்பவங்களை தடுக்கிறதுக்காக பறக்கும் படையினரும் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளில் தணிக்கைகளிலும் ஈடுபட்டு தான் வராங்க. இருந்தாலும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சே வருது. எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக இது போன்ற கடத்தல் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, வேலூர், கோவை இந்த 3 மாவட்டங்களின் வழியாக சமீப காலமாக கடத்தல் சம்பவங்கள் ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு வருது. இந்த கடத்தல் சம்பவங்களை தடுப்பதற்காக கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக கைது சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. அதாவது சாமானிய மக்களின் நலன் கருதி அரசு இலவசமாக பொருட்கள் வழங்கும் போது அந்த பொருட்கள் உரிய மக்களை சென்றடையாமல் இது போன்ற கடத்தல் சம்பவங்கள் தடுக்கிறதுனாலும் இந்த கடத்தல் சம்பவங்களை உடனடியாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அனைவரோட கோரிக்கையாக இருக்கிறது.